வணக்கம். நமது பிரைட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் பல்மாலஜிஸ்ட் அண்ட் ஐசியூ இன்டென்சிவிஸ்ட் டாக்டர் காசி சார் இங்க இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. நுரையீரல் சம்பந்தப்பட்டமான எல்லா கேள்விகளுக்கும் சார் இன்னைக்கு நமக்கு பதில் கூறுவார். ஸோ நம்ம கிட்ட கேள்வி நிறைய இருக்கு. அதுல இருந்து முதல் கேள்வி, ஒரு 4 ஸ்டெப் நடந்து போறாங்க. 4 ஸ்டெப் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது மூச்சு வாங்குது ஒரு சில பேருக்கு. ஒரு வயதான இவங்களுக்கும் இல்ல யங் ஏஜ்க்கும் நார்மலா ஜென்ரலா கேக்குறேன் சார். அதுக்கும் நுரையீரலுக்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்குங்களா சார்? ஒரு 200 மீட்டர் போனா கூட அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறது. அதுக்கும் நுரையீரலுக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? இந்த மக்களோட கேள்வி. கண்டிப்பா. ஸோ ஒருவர் மாடிப்படி ஏறுறாங்க. ஒரு 5 படிக்கட்டு இல்ல 6 படிக்கட்டு ஏற உடனே எனக்கு மூச்சு வாங்குதுன்னு நம்ம உட்கார வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்படின்னா அது நுரையீரல் பிரச்சனை இருக்குமா அப்படின்றது உங்களோட கேள்வி. இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய கேள்விதான். ஒரு மனிதன் இல்ல ஒரு மேலோ ஃபீமேலோ ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் நடந்து போன உடனே மூச்சு வாங்குறது அப்படின்னு சொன்னாலும், இல்ல ஒரு மாடிப்படி 5 படிக்கட்டுல 6 படிக்கட்டு ஏறும் போதே எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரீத்திங் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கிறது, லங்ஸ்ல பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத நம்ம பக்கத்தில் உள்ள நுரையீரல் டாக்டர்கிட்ட போய் பார்த்து அது லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இல்லது பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம் அது பேரு. அந்த பரிசோதனை எடுத்து நம்மளோட நுரையீரல் நல்லா இருக்கிறதா, நமக்கு ஏன் நடந்த உடனே மூச்சு வாங்குதுன்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நிறைய நோய்கள் இருக்கு. லைக் பிராங்கியல் ஆஸ்துமான்னு சொல்லுவோம், சிஓபிடின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலையும் நமக்கு இது மாதிரி மூச்சு வாங்குறது நிறைய ஏற்படலாம். ஸோ ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் கம்மியா இருந்தாலும், நமக்கு இந்த மாரடைப்புக்கான அறிகுறி இருந்தாலும், நமக்கு இது கொஞ்ச தூரம் நடந்தாலே, கொஞ்சம் மாடிப்படி ஏறினாலே நமக்கு மூச்சு வாங்குற மாதிரி ஏற்படக்கூடிய தொந்தரவு இருந்தால் நம்ம கண்டிப்பாக நுரையீரல் அண்டு இருதயம் இரண்டுத்தையும் பரிசோதனை பண்றது மிக மிக அவசியம். தேங்க்யூ சார். சார், இரண்டாவது கேள்வி, 4 படி ஏறின உடனே கூட மூச்சு வாங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது லங்ஸ்னால மட்டுமா இல்ல நார்மலாவே ஹார்ட் ப்ராப்ளம் கூட இருக்குமா சார்? இருக்கலாமா? என்னோட ஃப்ரெண்டுக்கு கூட இந்த மாதிரி இருக்கா. அவங்க எங்கேஜ் தான். சோ இதுக்கும் நுரையீரலுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா. சரி, இப்ப நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது மார்னிங்ல வாக்கிங் போறோம். மார்னிங்ல வாக்கிங் போகும்போது ஒரு சக ஏஜ் உள்ள ஒருத்தர், இப்ப என்னுடைய வயது 35 வயது உள்ள ஒருத்தர் என்ன கூட நடந்து வரும்பொழுது அவர் 200 மீட்டர் 300 மீட்டர் சென்ற உடனே எனக்கு மூச்சு வாங்குதுன்னு அவருக்கு கீழே உட்கார்றாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக நுரையீரலிலோ அல்லது இருதயத்திலேயோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நாம் கண்டிப்பாக மருத்துவரிடம் சென்று நுரையீரல் பரிசோதனை அல்லது பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஸ்பைரோமெட்ரி செய்து அவர்கள் நுரையீரல் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக பரிசோதனிக்க வேண்டும். மூணாவது கேள்வி சார். சார், வெயிட் லாஸ் ஆகுறாங்க, அதுக்கும் நுரையீரலுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல ஹார்ட்னால கூட வருமா? அதோட சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். கண்டிப்பா. சோ ஒருவர் மெலிந்து கொண்டே போகிறார், ஒருவர் எடை குறைந்து கொண்டே போகிறது, அதுக்கு நுரையீரல் காரணமா என்று நீங்க கேக்குறீங்க. கண்டிப்பா. முக்கியமாக அவர்களுக்கு டிபி இருக்கிறதா என்று நாம் பரிசோதனிக்க வேண்டும். ஒருவர் வெயிட் லாஸ் மோர் தென் 3 kgs ஆர் 3 வாரத்துக்கு மேலே அவர்கள் இரும்பல் இருந்தால், எடக்குறைவு இருந்தால், அவர்கள் பக்கத்தில் இருக்கிற RNTCP மையம் அல்லது ஆரம்ப சுகாதார மையத்தில் சென்று அவர்கள் எக்ஸ்ரே எடுத்து நுரையீரலில் டிபி இல்லை, அது வெயிட் லாஸுக்கான ரீசன் என்னன்றத கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம். ஸோ பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்டயோ இல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ சென்று நம்ம எக்ஸ்ரே எடுத்து இல்ல சளி பரிசோதனை செய்து
டிபி உள்ளதா என்பதை நாம் கண்டிப்பாக பார்க்கணும். முக்கியமா நம்ம டிபி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சரியான உணவு இல்லாத காரணம் தான் முதல் காரணம். சரி விகித உணவு, பேலன்ஸ்டு டயட் நம் முறையில் நாம் செயல்படுத்தவில்லை என்றால் தினமும் காலையில் உண்ணாமல் செல்வது, மார்னிங் சாப்பிட வேண்டிய உணவை நம்ம மதியம் சாப்பிட்றோம், ரெண்டாவது 3 மணிக்கு சாப்பிட்றது, மதியம் சாப்பிட வேண்டியதை ஸ்கிப் பண்றது, வெயிட் லாஸ் என்ற பெயரில் நாம் புரோட்டீன் எனர்ஜி மட்டும் உட்கொள்வது, அடுத்து பாலியோ டயட் மட்டும் உட்கொள்வது, இது மாதிரி நம் வாழ்வியல் முறைகளை தினம் தினம் மாற்றிக்கொண்டே போனால் கண்டிப்பாக டிபி வர்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. காலையில் பார்த்தோன்னா ஒரு கூட்டம் பிரியாணிக்காக காலையில் 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம வாழ்வியல் முறையில் நம்மளுடைய உணவு பழக்கங்கள் மாற 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 வெயிட்டுகள் அதிகமாயிட்டே இருக்கு. சுகர் பிபி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது. சுகர் வரும்போதோ கிட்னி பிரச்சனை வரும்போதோ அப்போ எதிர்ப்பு சக்தி டவுன் ஆகுது. அப்ப நமக்கு ஈஸியா டிபி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எப்பொழுதும் வாழ்வியல் முறை மாறும் போதும் நம்ம உணவு பழக்கம் மாறும் போதும் டிபி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, நுரையீரல் நோய்கள் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நுரையீரல் சம்பந்தப்பட்டமான எல்லா கேள்விகளுக்கும் டாக்டர் காசி சார் தெளிவான பதில் கூறியிருக்கிறார். தேங்க்யூ ஸோ மச். இது எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பப்ளிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இதனால நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இதே போல வேற ஒரு ப்ரோக்ராம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபிர்தௌஸ். நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.